அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து எக்ஸ்லேட்டர், அதாவது லிஃப்ட்டில் போய் பாத்ரூம் போகிறது. இரண்டு பக்கம் எங்கேயுமே இந்த வசதி தான் இருக்கும். கீழே அண்டர் கிரவுண்ட் வசதி இருக்கும். அண்டர் கிரவுண்ட்லேயும் அதே லிஃப்ட் வசதிகள் இருக்கும். எதில் போகிறோமோ இடது வலது திரும்பச்சில கவனமாக வந்து விடணும். இது போகும் பாதை, இது வரும் பாதை. அடையாளம் வைத்து விட்டு நம்ம சென்றால் என்ன செய்யும், ஈஸியாக வந்துடும். உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம இந்த படியில் வந்து நடந்தும் வரலாம். அப்படியே நிற்க வேண்டாம். அப்படி நடந்து வந்தால் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், சீக்கிரமாக வந்து விடலாம். வந்துட்டோம். இப்படி டாய்லெட் வந்து என்ன செய்யும், மாறிவிடும். கார் பார்க்கிங் இங்கே இருக்கும். அதனால் பாதை மாறி போயிடக்கூடாது. இப்படி வந்துட்டு இந்த சைடு பாத்ரூம் இருக்கும். இப்படி போய் மறுபடியும் இதில் போய் மறுபடியும் கீழே இறங்கினா அண்டர் கிரவுண்ட் வந்துடும், இன்னொரு பாத்ரூம். அப்போ எப்படி போனாலும் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு என்ன செய்யணும், எக்ஸிட் வழி போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸிட் டு ஹரம் எல்லாமே எழுதியிருக்கும். சில பாம்பர மக்களுக்கு இது வசதியாக இருக்கும். உள்ளே கார் பார்க்கிங் உண்டான வசதிக்கு ஏடிஎம் எல்லாமே வசதியோடு இருக்கும். மறுபடியும் நம்ம இறச்சில அதே மாதிரி வந்துடலாம். வழி மட்டும் மறக்காமல் என்ன செய்யணும், பார்த்து வந்தால் ஈஸியாக இருக்கும். தவற விட்டனாலும் நம்ம வந்து அதை டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். அங்கே இருந்து நம்ம யோசனை பண்ணி வந்துடணும். அது எங்கே இருக்கிறோமோ வெளியாகிடணும், எக்ஸிட் ஆகிடணும். ஆகவே நம்பரை பார்த்துடணும். பாத்ரூம் நம்பர்கிட்ட வந்து நின்றுட்டு ஃபோன் பண்ணால் கூட கைடு வந்து என்ன செய்வாங்க, அவர்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இருக்கும், கையில் ஃபோன் இருக்கும். இப்படி வெளியாகிடலாம். அதே பகுதியில் சரியாக வந்துவிட வேண்டும்.